அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ரஷ்யாவில் 49 பேருடன் சென்ற AN-24 விமானம் மாயமாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். முகிலன், முழுமையான விவரங்களை பதிவு செய்யலாம். ரஷ்யாவில் ஒரு உள்நாட்டு விமானம் AN-24 ரக விமானம் என்பது ஒரு சிறிய ரக விமானம். அதில் ஒரு பேசஞ்சர் கெப்பாசிட்டி என்பது சுமார் 50 ஒரு 60 பயணிகள் அமரக்கூடிய அந்த சிறிய விமானமானது ஒரு பகுதியிலிருந்து டிண்டா என்ற பகுதியை நோக்கி பறந்து கொண்டிருக்கும் போது அது கட்டுப்பாட்டு அறையிலிருந்து காணாமல் போயிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. அதாவது புறப்பட்ட சிறிது நேரத்திலிருந்து கட்டுப்பாட்டு அறையின் அந்த கட்டுப்பாட்டில் இருந்து அது மாயமானதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய தகவலில் அதில் சுமார் 49 பேர் இருந்ததாகவும் அதில் சுமார் 5 குழந்தைகள் மற்றும் அந்த பயணிப்போர் அதில் தவிர இந்த க்ரூ மெம்பர்ஸ் என்று சொல்வார்கள் அதில் ஒரு 6 பேர் இருந்திருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. தற்போது வரை இந்த விமானத்தின் நிலை என்ன என்பது தெரியவில்லை. தற்போது தேடுதல் பணிகளுக்காக மற்ற அருகாமைல் பகுதியில் இருக்கக்கூடிய விமானப்படை தளங்களிலிருந்து ஹெலிகாப்டரும் ராணுவ அதாவது ரஷ்ய விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர்களும் தற்போது இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. இந்த விமானம் ஏதேனும் விபத்துக்கு உள்ளானதா அல்லது ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த கட்டுப்பாட்டு மையத்தின் ரேடார்ல இருந்து அதுக்கு மறைந்ததா எந்த ஒரு தகவலும் தற்போது வரை வெளியாகவில்லை. இது ரஷ்யாவுக்கு எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில் தான் இந்த விமானமானது தற்போது காணாமல் போயிருக்கிறது. ரஷ்யா மற்றும் சைனாவுக்கு இடையே எந்த ஒரு பெரிய அந்த இரு நாடுகளுக்கு இடையே எந்த பெரிய பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த விமானம் தொலைந்ததற்கான காரணம் என்ன என்ற முழு விவரம் இதுவரை வெளியாகவில்லை. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி முகிலன்.